செல்லக் குழந்தைகளா, இப்ப நம்ம ஒரு அழகான கதையை கேட்கலாமா? நாகதேவதை மற்றும் கடல் குழந்தை செல்லக் குழந்தைகளா ஒரு காலத்தில். கடற்கரைக்கு அருகே அமைந்திருந்த ஓர் அழகான சிறிய கிராமம் நீண்ட நாட்களாக மழையின்றி வாடிக்கொண்டிருந்தது. நிலம் வறண்டு போய், கிணறுகள் காலியாகி, மக்கள் நம்பிக்கை இழந்திருந்தனர். அந்த கிராமத்தில் அருண் என்ற ஒரு சிறுவன் வாழ்ந்தான். அவன் கடலுக்கே அன்பாக இருந்தவன். எல்லோரும் வாடிக்கொண்டிருந்த போதும் அவன் இயற்கையின் மீது நம்பிக்கையுடன் இருந்தான். ஒரு நாளை கடல் அருணிடம் ஒரு ரகசியம் பகிர்ந்தது. மழைக்கு காரணமான நாகதேவதை காணாமல் போயிருக்கிறாள். அவளை காணாமல் போனதால்தான் மழை வரவில்லை என்பதை அருண் புரிந்து கொண்டான். அருண் பயணத்தைத் தொடங்கினான். கடலுக்கடியில் பளபளக்கும் மீன்கள், பவளக் கோயில்கள், பேசும் டால்பின்கள் என்று வியக்கத்தக்க உலகம். வனத்திற்குள் செல்லும் அவனுடைய பாதையில் பல சோதனைகள், புதிர்கள் இருந்தன. ஆனால் அருணின் தைரியம், நெஞ்சு தூய்மை அவனைத் தொடர்ந்து முன்னோக்கி அழைத்துச் சென்றன. நீண்ட பயணத்தின் பிறகு அருண் ஒரு இருட்டான கோட்டையில் நாகதேவதையை அடைத்திருப்பதைக் கண்டான். அந்த தேவதை இயற்கையின் சுவாசம் போல இருந்தாள். அவளைக் கட்டிய சிறையைக் களைப்பதற்கு அருணின் அன்பும் நம்பிக்கையும் இயற்கையோடு உள்ள இணைப்பும் போதுமானவையாக இருந்தன. இறுதியில் நாகதேவதை மீண்டும் வானத்தில் எழுந்தாள். மேகங்கள் கரியன, மழை பொழிவது போல மக்களின் முகத்தில் மகிழ்ச்சி பரவியது. நிலம் பசுமையுடன் ஆனது. அருண் இயற்கையை நேசித்ததற்காக ஒரு கிராமத்தையே மீட்ட வீரனானான். பிள்ளைகளே, நாம் இயற்கையை நேசித்தால் இயற்கையும் நம்மை காப்பதையே செய்யும். மரங்கள், மழை, மலை, நதி இவை நம்முடைய நண்பர்கள். அவற்றை பாதுகாப்பது நம்மையும் பாதுகாக்கும் வழி. இந்த கதையை உங்களுக்கு பிடித்திருந்தா தயவு செய்து லைக் செய்யுங்கள். சின்ன பொட்டானை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். நன்றி நண்பர்களே. மறக்காமல் மறுபடியும் வாருங்கள். மேலும் அழகான கதைகளுக்காக. வணக்கம், நன்றி, வாழ்த்துகள்.